Hi friends, Dharun Digital Pixel. இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T-1000 கண்ட்ரோலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சவளோ உங்களுடைய சப்போர்ட் நம்மளோட சேனல் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். Audio Jungle. ஃப்ரெண்ட்ஸ், T-1000 கண்ட்ரோலர் எல்லாருமே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னால் நம்மளோட சேனல் நம்மளும் அன்பாக்ஸ் பண்ணுவோமே. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், T-1000 கண்ட்ரோலர். மேபி இந்த அதாவது எனக்கு T-1000 கண்ட்ரோலர்லாம் பற்றி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த கண்ட்ரோலில் என்னென்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோலை வச்சு என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலரை வச்சு ஒரு 2048 பல்பு எரிய வைக்கலாம். டிசைன் நமக்கு தெரிஞ்ச டிசைனில் போடலாம், நேம் ஓடலாம், தட்டிக்கு போடலாம், அப்புறம் நம்மளே ஓனாக ப்ரோக்ராம் பண்ணி போடலாம். இந்த மாதிரிலாம் சொல்ல போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு வீடியோ லென்த்து ஓவராக போயிடும். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேனே. போன வீடியோவில் நார்மலான கிளிப்புன்னு சொல்லி 8 நிமிஷம் இழுத்துட்டேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இந்த கண்ட்ரோலில் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு கடையில் போய்ட்டு வாங்குறப்ப எனக்கு ஒரு பிக்சல் எல்இடி லைட்டை பார்க்குறீங்க. அந்த பிக்சல் எல்இடி லைட்டுக்கு இது எப்படிங்க எரியணும்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க இது வாங்கணும், இது கூட ஒரு ஐசி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஐசியில் வந்து டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் இருக்கும், 1க்கு 50 இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து. அதை தான் நம்மளும் சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு நம்மளும் அந்த ஐசியை போட்டு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருப்போம். இதில் வந்து இன்னொரு பக்கெட்டு பார்ப்போம், பேரெல்லாம் போகும். இதே லைட்டில் நம்ம வச்சுருக்க லைட்டில் பேரெல்லாம் போக மாட்டேங்குது. இவங்க வச்சுருக்க லைட்டில் பேர் டிசைன் எல்லாமே போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கண்ட்ரோலர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிசைன் ஐசிலையும் பண்ணித்தராங்க. நான் பண்ணித்தரலன்னு சொல்ல, ஐசிலையும் பண்ணுறாங்க. மேபி என்னை பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோலர் தான் பெஸ்ட்டு, என்னுடைய இதை பொறுத்தவரைக்கும். ஏன்னா நான் ஐசியும் பெஸ்ட்டு தான், நான் பெஸ்ட்டு இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா எனக்கு யூசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு கண்ட்ரோலர் மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து நானாக ஓனாக டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு அமுச்சுட்ட உடனே எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்கன்னா நான் உடனே மறுபடியும் ரீப்ரோக்ராம் பண்ணி உடனே கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு ட்ரையல் காட்டிடுவேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷனாக அவங்க வீட்டிலே போட்டு செக் பண்ண சொல்லுவேன். இப்போ பில்டிங்கில் போகிறாங்கன்னா ஒரு 20 செட்டு டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இதை மறுபடியும் ரீப்ரொடக்ஷன், அதாவது எஸ்டி கார்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு வேறு டிசைன் நியூ டிசைனாக போட்டு கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி போகிறனால நம்ம எஸ்டி கார்டு ஆல் இன் ஒன் யூசேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஆல் இன் ஒன் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் செட் ஆகும். இதே நம்ம ஒரு ஐசி வாங்கிட்டு ஏன்னா டிசைன் நல்லாவே இல்லை அப்படிங்கிறப்ப என்னோடய பேர் கெட்டு போயிடும். நான் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறப்ப என்னோடய பேர் கெட்டு போச்சுன்னா வச்சுங்களேன், நான் மறுபடியும் மேலே வர முடியாது. அப்படிங்கிறனால நம்ம கண்ட்ரோலரே யூஸ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலில் உள்ள பெனிஃபிட் அப்படின்னா சொல்லிடுறேன். டிஅட்வான்டேஜும் சொல்லிடுறேன், பெனிஃபிட்டும் சொல்லிடுறேன். 2048 பல்பு நான் யூஸ் பண்ணலாம்ப்பா. இதில் 2 GB வரலாம் நான் ப்ரோக்ராம் போட்டு நான் தட்டில் தட்டலாம். எவ்வளோ டிசைனு 2 GB வரலாம் எவ்வளோ டிசைன் ஓட்டலாம். நான் ஒரு 2 நாள் ஃபங்க்ஷன் ஓட்டலாம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் முடியவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2048 பல்பு ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலரில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பல்ப் ஒரு 1900 பல்பு போட்டிங்கனாலுமே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. ப்ரோக்ராம் ஒரு 256 MP கணக்கில் போட்டிங்கனாலுமே ப்ரோக்ராமிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்காது. லாஸ்ட்டு சமயத்தில் நமக்கு ஒரு எரர் வந்து நிற்கும். அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டாக நின்றல்னா லாஸ்ட்டாக ஒன்று டிசைனோடு அப்படியே நின்றோம். அந்த கவுண்டர் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கவுண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரோலருடைய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த கண்ட்ரோலருக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1500 பல்ப் வரலங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து. ஏன்னா என்னுடைய சேனலில் என்னுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அதை கற்றுக்குறாங்க அப்படின்னா அதில் உள்ள உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க 2500 பல்ப் இல்லைங்க 5000 பல்ப் வரலாம் நான் எடுக்கும் ப்ரோக்ராம் நீங்கள் 10 GB எல்லாம் போட்டு தட்டலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ளது இவ்வளோ தான். இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்குது, T-8000 கண்ட்ரோலர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்களோடைய ப்ராடக்ட்லேயே T-8000 சொல்லியிருக்கு, அது யூஸ் பண்ணலாம். இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு
1500 பல்ப் கொடுத்துருங்க. 1500 பல்ப் கொடுத்துட்டு 150 MP மட்டும் போட்டு ரன் பண்ணிங்கன்னா பக்காவாக ரன் ஆகும். பர்ஃபெக்ட். சாரி, இந்த இடத்துல நான் கட் பண்ணிடுறேன். நான் கேரண்டின்னு கொடுக்கல, ஏன்னா கண்ட்ரோலரை பொறுத்துருக்கு. ஏன்னா கண்ட்ரோலரில் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். இதுலேயே நிறைய 4-5 ப்ராடக்ட் வருது. அதாவது ப்ராடக்ட்னா பிராண்டட் இப்போ ஆளாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பிராண்டட் இருக்குது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டில் வரப்போ வாங்கின கண்ட்ரோலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த T-1000. இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் நான் இப்போ டிசைனராக இருக்கேன். டிசைனராக இருந்துமே என்னுடைய ஓன் ஒர்க் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடிட்ரு, வெட்டிங் ஃபங்க்ஷன் வீடியோ எடிட்ரு. இந்த சர்க்கிளில் நம்மளுடைய ஃப்ரெண்டு மூலிமா இந்த சர்க்கிளில் உள்ளே வந்து சரி இதில் உள்ளது நம்ம சொல்லி தருவோமே, ஒரு டுட்டோரியல் மாதிரி போடுவோமே அப்படின்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கண்ட்ரோலர் வாங்கிட்டேங்க. ஒரு செட்டு வாங்கிட்டேன், பிக்சல் செட்டு ஒன்று வாங்கிட்டு நான் ஒரு செட்டுக்கு சம்திங் ரேட்டு சொல்லலை, எம்ஆர்பி நான் சொல்லலை, மென்ஷன் பண்ணல. ஏன்னா எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணோம்னா கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் அன்றைக்கி 750 ரூபா சொன்னீங்க, இன்றைக்கி எனக்கு ப்ரோ 1200 சொல்கிறீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதாவது லோவாகிட்டும் இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு சொல்லலை. இந்த கண்ட்ரோலரில் இன்னொரு விஷயம் என்கிட்ட கேட்பீங்க நீங்கள், ப்ரோ கண்ட்ரோலர் நான் வாங்கிட்டேன், இதுக்கு சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது, நான் எப்படி டிசைன் போட்டு பக்காவாக ஓட்டுவேன் அப்படின்னீங்கன்னா, டிசைன் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் பண்ண முடியாது. அதாவது இந்த எஸ்டி கார்டுக்கும் இந்த கண்ட்ரோலரில் உள்ள மைக்ரோ சிப்புக்கும், அதாவது ஐசின்னு சொல்லுவாங்க, ஐசின்னு சொல்லுவாங்க, அந்த ஐசிக்கும் இதுக்கும் தான், இந்த ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது தான் எல்இடி எடிட் 2014-20 சாஃப்ட்வேர். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு சாஃப்ட்வேர். நிறைய பேர் இது தெரியாமல் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ நான் சாஃப்ட்வேரில் வச்சுருக்கேன், என்னால் டிசைன் பண்ண முடியல, நேம்லாம் ஓடுது, டிசைன் மட்டும் என்னால் பண்ண முடியல, நீங்களாம் பண்ணுறீங்க, நல்லா நீட்டாக பண்ணுறீங்க, நேம்லாம் ஓடுது, இமேஜஸ்லாம் போடுறது. போன வீடியோவில் கூட ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், அவருடைய நேம் கூட தெரில, நான் பார்த்து சொல்கிறேன், வீடியோ முடிகிறப்ப கூட சொல்கிறேன். ப்ரோ நீங்கள் இமேஜ் டிசைன் போட்டு நீங்கள் நல்லாயிருக்கு, எவ்வளோ பல்ப் யூஸ் பண்ணுங்க? ப்ரோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500 பல்பு, 1024 பல்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பல்பில் மட்டும்தான் நான் ரிசல்ட் கொண்டு வந்துட்டுருக்கிறேன், இமேஜஸ் மட்டுமே. உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஃபங்க்ஷன், அதாவது ப்ரோக்ராமிங் டிசைன்ஸு எனக்கு ஒரு கம்மியான லோ ப்ரைஸில் ஒரு 30,000 ரூபாயில் நான் தட்டி வச்சுருங்க, 50க்கு 60 வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இமேஜஸ் நீங்கள் என்கிட்ட ஒரு 10-15 இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் போட்டு எடிட் பண்ணி அந்த 30க்கு ரிசல்ட் வருமா இல்லையாங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரோக்ராமே கொடுப்பேன். அந்த மாதிரி ஏன்னா நான் இங்கே ரிசல்ட் பார்க்கணும், நான் இங்கே ரிசல்ட் பார்த்தனா மட்டும்தான், ஏன்னா என்னோடய பேர் கேட்டு போயிடும். நான் அப்படியே இல்லைங்க எடுக்குதுங்க அப்படின்ட்டு பார்ட்டிகிட்ட போனால் நான் பிளிங்க் ஆகி ஓடிட்டுருக்கோம், அப்படியே ஃபோட்டோவே தெரியாது, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுன்னா என்னோடய பேர் கேட்டுரும். நான் கொடுக்குற என்னோடய கஸ்டமருக்கு எல்லாமே ஆர்டர் எடுக்கிறப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி, அவங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன், எனக்கு ஆர்டரே வேணாம். ப்ரோக்ராமிங் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000லேருந்து பண்ணிகிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இமேஜஸ்க்கு எனக்கு இமேஜஸ் எடிட் பண்ணாலே எனக்கு ஒரு நைட்டு ஒரு பகலாயிரும். நைட்டு நான் இப்போ 10 மணிக்கு உட்காந்துறேன்னா அடுத்த நாள் எனக்கு காலையில் சாயந்தரம் 6 மணி to 7 மணி வரலும் டைம் ஆயிரும். அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து 1000 தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் பண்ணிகிட்ருக்கேன். நம்மகிட்டையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் தான், 30 ஃபங்க்ஷனு ஓடிச்சு. 30 ஃபங்க்ஷனு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ புண்ணியசன ஃபங்க்ஷனு அதுவும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளவலன்னு பேசோன்னா கண்ட்ரோலரை பற்றி உள்ளே வந்தால் கண்ட்ரோலரை பற்றி டீட்டெயில்ஸ் பேசுவோமே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த சாஃப்ட்வேரு இதை வச்சு, அதாவது அந்த சாஃப்ட்வேர் வந்து இது ப்ரோக்ராம் தான், கோட்வேர்டு அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேருடைய வேலை. டிசைன் பண்ணால் வேறு சாஃப்ட்வேர். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசைன் பண்ணுறதுக்கு வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அதேமாரி நீங்கள் T-1000 கண்ட்ரோலர் வாங்கிட்டு நான் ஒரு செட்டுக்கோசரம் நான் 750 ரூபா செலவு பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. தயவுசெய்து ஐசிக்கு போயிருங்க. ஒரு 20 செட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி பில்டிங்க்கு போடுறப்ப 20 செட்டு தோரணம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா T-1000 கண்ட்ரோல் செட் நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா ஒரு செட்டுக்கோசரம் நீங்கள் போயிட்டு நீங்கள் இதை வாங்கிட்டு அதில் வரமாட்டேங்குதுங்க, அதில் டிஃபால்ட்டாக இருக்க டிசைன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஐசியை போயிடலாம். ஐசி வந்து பெல்ட் டிசைன்லாம் பக்காவாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பிராண்டட் நேம் சொல்ல நான் விரும்பல. நிறைய ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. நம்ம எஸ்டி கார்டு ப்ரோக்ராமிங்லேயும் பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் 20 ஜிக்சாக் டைப்பில் போட்டால் மட்டும்தான் நாங்கள் டிசைன் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஜிக்சாக் டைப் அப்படிங்கிறப்ப
லைனிங் நீட்டாக இருக்கும். யூ ஷேப்புங்கிறப்ப பார்ட்டி இப்போ கஸ்டமர் ஒரு ஆடியோஸ்கார் இருக்கார் அப்படின்னா அவர் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலையை எடுத்துகிட்டு பார்க்கணும். இதே சிக்சாக் டைப்பில் போட்டிங்கன்னா ஒரு ஆள் இருந்தாலே போதும், டாப்பில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலையே முடிச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பில்டிங் இறக்கலாம், ஒரு 100 செட்டாக இருந்தாலும் சரி ஒரு 3 to 4 மணி நேரத்தில் இறக்கலாம். டிசைன் அதாவது பிக்ஸில் வந்து இறக்கலாம். இந்த கண்ட்ரோலில் உள்ள அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மோடுன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஃபங்க்ஷன் ஒரு SD கார்டில் வச்சுக்கோங்கன்னா மோட் கொடுத்தீங்கன்னா மோடு சேஞ்ச் ஆகும். அந்த 4 ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸ்பீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு அதாவது ஸ்பீடு கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப டிக்ரீஸாக என்னென்னு தெரியல, விட்டுலாம். ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த கண்ட்ரோலரில் ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. 4 பட்டனில் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு இப்போ ரெண்டாவது அதாவது நம்ம ப்ரோக்ராமில் வச்சுட்டு .led அதாவது 2.0 .ledன்னு வச்சுருப்போம். ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3, ஃபங்க்ஷன் 4ன்னு வச்சுருப்போம். இதில் வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், ஆஃப் ஆகி ஆன் ஆகிறப்போ மொதல் ஃபங்க்ஷன் தான் வரும். இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் மாற்றிட்டு இந்த பட்டனை ஒரே டைம் அமுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், ரெண்டாவது ஃபங்க்ஷன்லேயே தான் நிற்கும். நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டு போட்டாலுமே ஸ்பீடு இன்க்ரீஸ் அவ்வளோதாங்க ப்ரோ. இதில் வந்து மெமரி கார்டு வந்து நீங்கள் 2 GB வரலும் முன்னாடியே சொன்னேன். 2 GB சப்போர்ட்டட் எனக்கு ஆகவே இல்லை. 100% நான் அடித்து சொல்லுவேன். 2 GB எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி வேறு யாருக்காச்சும் ஒர்க் ஆகலாம். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆனதை வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். 256 நான் 156 வரலாம் நான் ப்ரோக்ராம் பண்ணி போட்டேன்னா எனக்கு ரன் ஆகும். அதுக்கு மேலே நான் 1 MB கணக்கில் நான் ஏற்றினாலும் எனக்கு ரன் ஆகலை. ஏன்னா நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். கண்ட்ரோலை என்னை பொறுத்தவரை எடுக்கலாம். பில்டிங்க்கு தோரணத்துக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். டவருக்கு நீங்கள் கண்ட்ரோலர் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா T-1000 போய்க்குங்க. T-1000ங்கிறப்ப 8000 பல்பு. அப்படிங்கிறப்ப 8000 பல்பில் பார்த்தீங்கன்னா 1000 பல்பு தான் ஒரு 30க்கு மென்ஷன் பண்ணுவோம். 1000 பல்பில் பார்த்தீங்கன்னா 8000 பல்பு மென்ஷன் பண்ணுவோம். அதில் வந்து 24 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறையும், நமக்கு பல்பு கணக்கு குறையும். அப்போ ஒரு போர்ட்டில் வந்து 24 பல்பு ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த 24 பல்பு ஃப்ரீயாக இருக்கிறப்ப நமக்கு ஃபேஸ் வந்து இடம் கிடைக்கும், நல்லா ரன் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதிலே இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியல. இதில் வந்து 1500 பல்ப் வரலாம் யூஸ் பண்ணலாம். 2500 பல்ப் யூஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறேன்னா நம்ப மாட்டேன். ஒர்க் ஆகும், டிசைன்லாம் ஓடும், ஸ்பீடு கிடைக்காது, ஸ்பீட் டவுன் ஆகாது. டிசைன் பார்த்தோம்னா ஒரு 100 MB ப்ரோக்ராம் பண்ணி போட்டோம்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஒரு 4-5 டிசைனோட 6வது டிசைன்லேருந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். எனக்கு அதாவது நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ தோரணத்துக்கு இதுக்குள்ளே எடுத்துட்டோம்னா ஒரு 600 பல்ப் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து பக்காவாக ரன் ஆகும். நீங்கள் 256 ஃபுல் பண்ணி போடலாம். ஒன்று பிக்சலை வந்து கம்மி பண்ணணும், இல்லை ப்ரோக்ராமை கம்மி பண்ணணும். ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது தான். ப்ரோக்ராமரோ இல்லை ஆடியோஸ்காரிங்களோ நீங்கள் பார்த்து ஒரு 1000 பல்பு போட்டுட்டு 1000 பல்பு போடலாம். 1000 பல்பு போட்டுட்டு ப்ரோக்ராம் 256 MB வந்து லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகாதுலாம் சொல்லலை. இதே நீங்கள் 2048 பல்பையும் போட்டுட்டு 256 போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகுதுன்னா சொல்லலை. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டிசைன் 5 டிசைன் போகும், 16வது டிசைன் நின்றும், அப்படியே ஒயிட்டாக நின்றும். அது ஏன் நிற்கிது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாட்டா பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.